சின்ன பிதத்தாக இருந்தாலும் பித்அத் வந்து இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், பித்அத் வந்து இப்லீஸுக்கு ஏனைய பாவங்களை விடவும் விருப்பத்திற்குரியதாகும். இன்னும் ஒரு தாரமியில் ஒரு ரிவாயத் வருது, பித்அத் செய்கிறவர்களை விட்டும் அல்லாஹ் தௌபாவுடைய வாசலை தடுத்து விட்டான், மூடிவிட்டான். அவங்களுக்கு தௌபா இல்லை. அதாவது மதுபானம் அருந்தும் போது யாருக்காவது மதுபானம் ஹராம் என்று தெரியாமல் குடிக்கிறாங்களா? எல்லாருக்கும் தெரியும் ஹராம் என்று. வட்டி எடுக்கிறான், எல்லாருக்குமே தெரியும் அது ஹராம் என்று. அப்போ அவன் உள்ளம் உறுத்திக்குத்தான் அவன் அதை செய்ய போறான். அப்போ ஒரு கட்டம் வரும்போது, ஒரு நல்ல ஒரு பயானை கேட்கும்போது அவன் நம்ம இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டோமே தௌபா செய்வோமே என்று தௌபா செய்வானா இல்லையா? கண்டிப்பா செய்வான். ஆனால் பித்அத் செய்கிறவன் என்ன எண்ணத்தோடு செய்கிறான்? மீலாது விழா கொண்டாடுகிறவன் என்ன நியத்தோட மீலாது விழா கொண்டாடுறான்? என்ன, நான் தான் ரசூலுல்லாஹ்வை அதிகமாக நேசிக்கிறேன் என்று நினைத்து தான் மீலாது விழா கொண்டாடுகிறான். ரைட். உதாரணமாக சலாத்து ரகாயிப் ஒரு தொழுகை நம்ம நாட்டில் இல்லை, ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு தொழுகை. இந்த தொழுகையை தொழுகிறவர் என்ன நியத்தோட தொழுவார்? நான் முன்பின் சுன்னத்தின் தொழுது, இரவு தொழுகையும் தொழுது, சலாத்து ரகாயிபும் தொழுது அல்லாஹுடைய அன்பை பெறக்கூடியவன் என்கிற உணர்வோடு தான் அவர் தொழுவார். அப்ப பித்அத் செய்கிறவர் வந்து நன்மை என்ற நோக்கத்தோடு பித்அத்தை செய்வதனால் அவர் வந்து ஏன் தௌபா செய்யணும்? அவர் செஞ்சது அவர பார்வையில் என்னது? நன்மை. நன்மையை போய் தௌபா செய்யறது அல்லாஹ் மன்னிச்சுங்க. அப்ப பாருங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தௌபாவோட வாசல் மூடப்பட்டு விட்டார். அப்படி என்றால் அர்த்தம் அவர் தௌபாவை பற்றி யோசிக்க மாட்டார், ஆனால் பாவம் செஞ்சு கொண்டு இருப்பார். இப்லீஸ் வந்து அவனை பித்அத்தில் ஆழ்த்திட்டான் என்று சொன்னால் அப்படியே அவனை பெர்மனன்ட் ஆக்கிடலாம். அப்ப பித்அத் டேஞ்சரானது.